வெல்கம் டு ஆரி கேலரி. இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு டுட்டோரியல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக வந்து டுட்டோரியல் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால் ஒரு சின்ன மோட்டிவ் மாதிரி போடலாம். இந்த சின்ன மோட்டிவ் வந்து நம்ம வந்து பெருசாக டிசைன்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். அது எப்படின்னு சொல்கிறேன். இப்போ வந்து இதை சுற்றி நம்ம வந்து பீட் கொடுத்துக்கலாம். நான் வந்து ரொம்ப குட்டியாக நம்ம கொடுக்க வேணாம் அப்படின்றதுக்காக 0 சைஸ், ஆக்சுவலாக வந்து 0 அப்படிங்கிறத விட அதை விட கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அது வந்து நான் ஒரு பீடாக கொடுத்துக்கிறேன். நம்பர் 3ஐ விட சின்ன பீடு. ஸோ அந்த மாதிரி, ஏன்னா நம்பர் 3 வந்து இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். நம்பர் 3ஐ விட கொஞ்சம் சின்ன சைஸில் வந்து இது நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதை சுற்றி வந்துட்டு நார்மல் ஸ்விங் த்ரெட் இருக்கு இல்லையா, அதுதான் வச்சு நம்ம ஒரு பீடாக அட்டாச் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நான் வந்து இப்போ நம்ம போடுறது வந்து ஜர்தோசி தான் சுற்றி நெக்ஸ்ட்டு லேயர் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் இதுக்குள்ளே நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸ்டோன் செயின் கொடுத்துட்டு அவுட்ரு லேயரில் மட்டும் நீங்கள் அதை யூஸ் பண்ணி கூட வேறு ஒரு மோட்டிஃபை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து இந்த மாதிரி சின்னதாக போடுறேன். ஏன்னா நம்ம இதை சுற்றி பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் கொடி டிசைன்ஸு இல்லை இன்னும் நிறைய இதே மாதிரி ஒரு 2 மோட்டிவ் வந்து போட்டோன்னா நல்லாயிருக்கும். ஸோ இதை சுற்றி நெக்ஸ்ட் வந்து ஜர்தோசி, அதாவது ஜர்தோசி நான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி, அதாவது ஒரு 1/2 இன்ச்சும் ஒரு 0.2 வர்ற மாதிரிக்கு கட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து அதோட லென்த்தை பொறுத்து தான் நம்ம வச்சு பார்த்துட்டு அது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இது மெஷர்மெண்ட் வந்து இது என்னோடய மெஷர்மெண்ட். சேம் இதே மாதிரி தான் நீங்களும் கட் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. ஒரே ஒரு ஜர்தோசி மட்டும் கட் பண்ணி வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இதை வந்துட்டு நீடில் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இந்த பீடோடைய சென்ட்ரலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு அது அப்படியே இப்போ வந்து இந்த ஸ்டிச் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஒரு டுட்டோரியலில். பட் அது அந்தளவுக்கு அது வந்து ஓல்டு வீடியோ. ஸோ அதனால் அது பார்த்துருக்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எடுத்துகிட்டு கொஞ்சம் நீளமாக விட்டு எடுத்துடணும். எடுத்துகிட்டு எகெயின் வந்து பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச் போட்டு மறுபடியும் அந்த ஜர்தோசியோட சென்டர் எடுத்துகிட்டு போயிடணும், அதாவது அந்த 2 பீடுக்கும் இடையில. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அந்த பீட்ஸோட சென்டர் இப்போ வந்து இந்த இடத்துலேருந்து சென்ட்ரலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த பீடோட சென்ட்ரலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அடுத்த பீடோட சென்டர் வரைக்கும் ஒரு ஜர்தோசி. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும், அந்த ஜர்தோசியோட சைஸ் மட்டும் கரெக்டாக பார்த்து எடுத்துக்கணும். லைட்டாக த்ரெட்டை எடுக்க வரைக்கும் கொஞ்சம் லூஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் டைட் பண்ணிக்கலாம். மறுபடியும் லாக் ஸ்டிச், எகெயின் ஜர்தோசி. ஸ்டெம் ஸ்டிச் மாதிரி ஒன்றுக்குள்ளே ஒன்று வரும். பட் ஸ்டெம் ஸ்டிச் வந்து ஃப்ளாட்டாக வரும். இது வந்து நம்மளுக்கு நல்லா இம்போசிங் கொடுக்கும். பார்க்குறதுக்கு ஒரு 3D ஒர்க் எஃபெக்டில் இருக்கும். ஸோ நம்ம 3D ஒர்க் மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து இந்த ஃப்ளார்ஸை வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி தான், அதாவது ஒரு ஜர்தோசி இன்னொரு ஜர்தோசிக்கு இடையில போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும். இப்போ மறுபடியும் அதோட சென்டரில் வந்துட்டு அந்த ஜர்தோசியோட சென்டர் அப்படிங்கிறத விட அந்த பீடோடைய சென்டர் அடுத்து வந்து மறுபடியும் இன்னும் 2 பீடுக்கு இடையில கொண்டு போயிட்டு மறுபடியும் அந்த ஸ்டிச் எடுக்கணும். த்ரெட்டை எடுத்துகிட்டு லாங்காக எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம செயின் போட்டு திருப்பி நம்ம எடுத்துகிட்டு வந்துடணும் கீழே. அதாவது லூஸாக விட்டு ஜர்தோசியை நீளமாக விட்டு எடுத்திங்கன்னா தான் பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லைன்னா இது வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரி நீடில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்போவுமே வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரி நீடில் பண்ணுறது வந்து லேட் ஆகும். பட் நம்ம ஆரி நீடில் பண்ணுறது வந்து ஈஸியாக சீக்கிரம் நம்ம பண்ணிடலாம். ஸோ சேம் இதே மாதிரி தான் இந்த பீட்ஸ் ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதாவது அவுட்லைனில் இருக்கிற பீட்ஸோடைய சென்டர், அப்புறம் வந்துட்டு அதனுடைய 2 பீடுக்கு இடையில சென்டர், இந்த மாதிரி மாற்றி நம்ம பண்ண போகிறோம். கேப் இல்லாமல் பண்ணணும். சேம் டைம் வந்து அந்த ஜர்தோசியோட அளவு வந்து எல்லாமே ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். மறுபடியும் அதோட சென்டர். ஸோ இது பார்க்குறதுக்கு ஒரு ஃப்ளாரோடைய எஃபெக்ட் கொடுக்கும் நம்மளுக்கு இது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா. ஸோ சேம் மறுபடியும் அதே மாதிரி இது வந்து ஒரு 2 டைம்ஸ் வந்து உங்களுக்கு எடுக்கும்போது கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பழகிடும். ஸோ அதனால் நீங்கள் இது வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட்டில் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக லேட் ஆகும். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் மறுபடியும் எம்ப்ராய்டரி, அதாவது ஆரி எம்ப்ராய்டரியோடதுலேயே நீங்கள் பழகுங்க. இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக காட்டுறேன். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட்டு ஜர்தோசி வைக்க போகிறோம்.
இப்போ லாஸ்ட்டு ஜர்தோசி வந்து ஆக்சுவலாக நம்ம அப்படியே வைக்கலாம். வச்சோன்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த லாஸ்ட் ஜர்தோசி மட்டும் ரெண்டுமே வெளியே இருக்கிற மாதிரி இருக்கும். அதேமாதிரி ஸ்டார்டிங் ஜர்தோசி ரெண்டுமே உள்ளே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், இந்த லாஸ்ட் ஜர்தோசியை ஃபஸ்ட்டு ஜர்தோசியை அதாவது வெளியே இப்படி இந்த இடத்துல வந்து த்ரெட்டை எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த லாஸ்ட் ஜர்தோசி வந்துட்டு வெளியே, அதாவது ஃப்ளாரோடைய அட்டாச் ஆகி உள்ளே இல்லாமல் பின்னி இருக்கிற மாதிரி இல்லாமல் இது வந்து ரெண்டுமே வெளியில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஜர்தோசி வந்து வெளியில் அட்டாச் பண்ண மாதிரி இருக்கும். பட் நம்ம இந்த இடத்துல, அதாவது ஃபஸ்ட்டு ஜர்தோசி நம்ம ஃபஸ்ட்டு வச்சோம் இல்லையா, அந்த ஜர்தோசிக்குள்ளே விட்டு எடுக்கும்போது அதுவும் ஒன்றோட ஒன்று பின்னி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வைக்கிறோம். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து அது ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். வெளியவே வைக்கக்கூடாது. வெளியே வச்சோன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஜர்தோசி ரெண்டுமே, அதாவது 2 சைடும் உள்ளே இருக்க மாதிரியும் லாஸ்ட்டு ஜர்தோசி ரெண்டுமே வெளியில் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்மளுக்கு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு எம்போசிங்காக ஒரு 3D எஃபெக்டில் வந்து ஒரு ஃப்ளார் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு மேலேயும் நம்ம ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஃப்யூச்சரில் நான் இந்த மாதிரியான மோட்டிவ்ஸ் வந்து குட்டி குட்டி மோட்டிவ்ஸ் வந்து உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். ஸோ இதை பார்க்கறதுக்கு லுக்கு வந்து நம்மளுக்கு உண்மையாகவே அழகாக இருக்கும். ஒன்றே ஒன்று மட்டும் போடாமல் ஒரு 2-3 ஃப்ளார் போட்டுட்டு நம்ம அதை வந்து சுற்றி ஒரு கொடி மாதிரி நெக் லைனில் கொண்டுட்டு போகலாம். இல்லை நம்ம செக்குடு போர்ஷனில் இந்த மாதிரி ஒரு 3D எஃபெக்ட் கொண்டுட்டு போகலாம். ஸோ இந்த மாதிரியான நிறைய ஐடியாஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, ஒர்க் பண்ணிட்டு ப்ரொஃபஷ்னலாக இருக்கவங்களுக்காக இருந்தாலும் சரி, இது உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது ஒரு மோட்டிவ் போடுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.